ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் ஸ்லோகங்கள் பொருள் விளக்கம். அந்த வகையில் இன்று மித்யா ஜெகத் அதிஷ்டான முக்திதா முக்திரூபிணி லாஷ்யபிரியா லயஹரி லஜ்ஜா ரம்பாதி வந்திதா பாபாரண்ய தவானலா தௌர்பார்கியதூல வாதூலா பார்க்கலாம். மித்து தாரி குட்டாரிகா என்றால் என்ன? மிருத்யுதாரு குட்டாரிகா, மரணம் என்னும் மரத்தை வெட்டுகின்ற கோடாரி போன்றவள் அம்பாள். மரணம் என்னும் மரத்தை வெட்டுகின்ற கோடாரி போன்றவள் மிருத்யுதாரி குட்டாரிகா என்றார். அதன் பொருள் பார்த்தோம். இன்று பார்க்க வேண்டிய ஸ்லோகம் மித்யா ஜெகத் அதிஷ்டானா, தோன்றி ஒடுங்கும் ஜெகத்துக்கு அதிஷ்டான தேவதையாக அமைந்திருப்பவள். தோன்றி ஒடுங்கும் ஜெகத்திற்கு அதிஷ்டான தேவதையாக அமைந்திருப்பவள் அம்பாள். ஜெகத்தாகிய இயற்கைக்கு அதிஷ்டான தேவதையாக அன்னை பராசக்தி அன்னை பராசக்தி இயங்குகின்றாள். முக்திதா, மோட்சத்தை கொடுப்பவள். முக்தி ரூபிணி, முக்தியே வடிவெடுத்திருப்பவள். லாஸ்ய பிரியா, ஆடலில் பிரியம் உள்ளவள். லயஹரி, ஒழுங்குப்பாட்டை கொடுப்பவள். ஒடுக்கத்தை உண்டு பண்ணுபவள், அதாவது மனதை அடக்கி ஒடுக்கி வைத்தல் ஆகும். மனதினை எல்லாவற்றிற்கும் காரணம் மனம் என்று பார்த்தோம் அல்லவா, அதை போல மனதை அடக்கி ஒடுக்கி வைத்தல் ஆகும். லயஹரி, ஒழுங்குப்பாட்டை கொடுப்பவள், ஒடுக்கத்தை உண்டு பண்ணுபவள். லஜ்ஜா, நாணமே வடிவெடுத்திருப்பவள் அம்பாள். லஜ்ஜா. ரம்பாதி வந்திதா, ரம்பை முதலிய அப்சர மாதுக்களால் வணங்கப்படுகின்றவள் அம்பாள். பவதா வசுதாவிருஷ்டிகி, பிறவி என்னும் காட்டு தீயை அணைப்பதற்கேற்ற பிறவி என்னும் காட்டு தீயை அணைப்பதற்கேற்ற அருள் மழையாய் இருப்பவள். இன்பம் துன்பம், பிரபஞ்ச வாழ்வில் இன்பம் துன்பம் நிறைந்திருக்கிறது. பிறவி என்னும் காட்டு தீயை அணைப்பதற்கு ஏற்ற அருள் மழையாக இருப்பவள் அம்பாள். பவதா வசுதா விருஷ்டிகி. அடுத்தது பாபாரண்ய தவானலா, பாபம் என்னும் அடவிக்கு காட்டு தீயாய் இருப்பவள். பாபாரண்ய தவானலா. தௌர்பாகியதூல வாதுலா என்றால் என்ன? தௌர்பாகியதூல வாதுலா, தௌர்பாகியமாயிருக்கின்ற பஞ்சு பொதியை சிதறடிக்கும் சூறாவளி காற்றாக இருப்பவள். அன்னை பராசக்தியின் அருளுக்கு பாத்திரமாகியவனுக்கு தௌர்பாகியம் என்னும் கேடு இல்லை. அன்னை பராசக்தியின் அருளுக்கு பாத்திரமாகியவனுக்கு தௌர்பாகியம் என்னும் கேடு இல்லை. தௌர்பாகியதூல வாதூலா. மீதி நாளை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ மாத்ரே நம.